இயேசுவின் அன்பு மக்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் லூர்து மாதாவினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அந்த பொண்ணுக்கு 14 வயசு இருக்கும். வழக்கமாக இந்த பொண்ணுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் காலையிலேயே மலைகளுக்கு போயிட்டு விறகுகளை சேகரிச்சுட்டு வர்றது தான் இந்த பொண்ணுடைய வேலையாக இருந்துச்சு. இந்த பொண்ணுடைய பேர் பெர்னதத் சுருபி. இந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது, மறக்க முடியாத ஒரு சம்பவம். 1858 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வழக்கமாக இந்த பொண்ணு போகிற மாதிரி மலை உச்சிக்கெல்லாம் போயிட்டு விறகு பொறுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் மலை உச்சியில் பயங்கரமான ஒரு பிரகாசம், இந்த பொண்ணால் பார்க்க முடியல, கண்ணெல்லாம் பயங்கரமாக கூசுது. அப்படி அந்த நேரத்தில் பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு அந்த உருவத்துக்கு மத்தியில் ஒரு இளம் பெண் தோன்றி இருக்கிறாங்க. அந்த இளம் பெண் கையில் ஒரு ஜெபமாலை வச்சுட்டு இந்த பெர்னதத் பயந்து ஓடுறப்போ அன்னை மரியாள் சொல்கிறாங்க, பயப்படாதம்மா, பயப்படாது, என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகான ஒரு உருவம் இந்த பெர்னத்து கூட பேச ஆரம்பிக்குது. இந்த அன்னை மரியாள் அந்த பெர்னதத்துக்கு சொல்கிறாங்க, வாமா நீயும் நானும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பொண்ணுக்கு மரியாள் ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாங்க. இந்த பொண்ணு வீட்டில் போயிட்டு அப்பாட்டெலாம் சொல்லுது, நான் இப்படி ஒரு உருவம் பார்த்தேன், மாதா வந்தாங்க, ஜெபமாலெல்லாம் கொடுத்து எனக்கு ஜெபம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க அப்பாவும் நம்புற மாதிரி இல்லை. அந்த பொண்ணை இதெல்லாம் ஒரு மாயை அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, போமா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிக்கிறாரு. திரும்ப இந்த பொண்ணு அப்படி வழக்கம் போல் இந்த விறகுலாம் பொறுக்க அந்த மலைகளுக்கெல்லாம் போகுது. பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி அதே அன்னை மரியாள் அதே இடத்துல காட்சி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி காட்சி கொடுத்து அன்னை மரியாள் இந்த பெர்னதத் சுருபி கூட பேசுகிறாங்க. மகளே, நீ ரொம்ப டயர்டாக இருக்க, முதல்ல போயிட்டு உன் முகத்தெல்லாம் கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பெர்னதத் கேட்கும்போது, அதோ அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி மாதா காமிக்கிறாங்க. அப்போ அங்கே போகும்போது திரும்பவும் அந்த இடம் இந்த பக்கமாக போ அப்படின்னு சொல்லிட்டு மாதா அந்த பெர்னதத்துக்கு வழி காமிக்கிறாங்க. போனால் அங்கே ஒரு தொகைக்கு மத்தியில் தரையில் தூசு படிஞ்சிருக்கு, அங்கே தான் போய் குடிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒன்றுமே தண்ணியே இல்லை. அப்புறம் அந்த குப்பையெல்லாம் நீக்கிட்டு பார்க்குறது கொஞ்சம் தண்ணி இருந்த மாதிரி. அப்போ அப்படி 3 முறை அந்த அள்ளி தண்ணியை குடிக்குது. கூட இருந்த இந்த பெண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேவலமாக சிரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த அன்னை மரியாளுடைய உருவம் யாருக்கும் தெரியல, இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. அதோடு அந்த குழியில் இருந்த தண்ணியை குடிக்கும் போது அது சேறு, மண், தூசு எல்லாமே முகத்தில் பொட்டிக்கிட்டு கேவலமாக இருந்துச்சு. இதை பார்த்து ஏளனமாக மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அது ஒன்றும் கூச்சப்படலை, அப்படி குடிச்சிட்டு போகுது. போன பிறகு தொடர்ந்து அந்த இடத்துல இருந்து தண்ணி ஆறாக ஓட ஆரம்பிக்குது, நிறைய தண்ணி வர ஆரம்பிக்குது. இந்த நிகழ்வையும் போயிட்டு வீட்டில் அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லுது, நண்பர்கிட்டலாம் சொல்லுது, யாருமே நம்ப மாட்டிருக்காங்க. அப்படி நாட்கள் போயிட்டே இருக்கு. மார்ச் மாதம் 25ஆம் தேதி திரும்பவும் அன்னை மரியாள் அது லூர்து நகரத்தில் திரும்ப அதே மலையில் காட்சி கொடுக்குறாங்க. அதே மலையில் காட்சி கொடுக்குறப்போ, இந்த முறை நான் எப்படியாவது இந்த அம்மாவினுடைய பேரை கேட்கணும், ஏன்னா யாருமே என்னை நம்ப மாட்டேருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அன்னை மரியாள் வர்றாங்க. வந்த உடனே பெர்னதத் சுருபி கேட்குறாங்க, உங்களுடைய பேர் என்ன, உங்களை பற்றி நான் வீட்டில் போய் சொன்னால் யாருமே நம்ப மாட்டிருக்காங்க, தயவுசெய்து உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெர்னதத்து சொல்ல ஆரம்பிக்குது. அப்போ இந்த கேள்வி கேட்ட உடனே அன்னை மரியாள் சொல்லுகிறாங்க, நாமே அமல உற்பவி அப்படிங்கிற ஒரு பேரை சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அமல உற்பவி என்றால் மாசு மறுவற்ற பாவமே செய்யாதவள் தான் அன்னை மரியாள் என்பது பொருளாகிறது. இந்த ஒரு விசுவாச அறிக்கையை தான் 9 ஆண்டுகளுக்கு முன்பதாக 9ஆம் பத்திநாதர், திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் மக்களுக்கு எல்லாம் ஒரு விசுவாச கோட்பாக அறிவித்தார். ஒரு விசுவாச கோட்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், அன்னை மரியாள் அமல உற்பவி, மாசு மறுவற்றவள். இந்த விழாவை நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று இந்த காட்சிக்கு முன்பதாக 9 ஆண்டுகளுக்கு முன்பதாக போப்பாண்டவர் 9ஆம் பத்திநாதர் அறிக்கையிட்டிருந்தார். அப்போ 9 வருஷம் கழித்து அன்னை மரியாள் சொல்கிறாங்க, நானே அந்த அமல உற்பவி என்று இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி கொள்கிறார்கள். அப்போ இன்னும் பல நாட்களாக ஏறக்குரிய 18 முறை அன்னை மரியாள் காட்சி கொடுத்தாங்க.
ஒவ்வொரு முறையும் அன்னை மரியாள் இந்த பெர்னதெத் சுரூபிக்கு காட்சி கொடுக்கிறப்போ அன்னை மரியாள் இந்த சின்ன பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க, இந்த மண்ணுலகத்துல பாவம் நிறையா நிறைய மக்கள் பாவம் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ்வது கிடையாது. அதனால இந்த பாவம் மீட்கப்படணும், பாவிகள் மீட்கப்படணுங்கிறதுக்காக ஜெபமாலை ஜெபிமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபமாலை காட்டி ஜெபமாலை ஜெபிக்க வைக்கிறாங்க. இத்தனை முறை அன்னை மரியாள் இந்த பெர்னதெத் சுரூபிக்கு காட்சி கொடுத்து கடைசியில சொல்லுவாங்க, இந்த மண்ணுலகத்தில் நீ ரொம்ப கஷ்டப்படுவ, வேதனைப்படுவ, துன்பப்படுவ, ஆனா உண்மையான மகிழ்ச்சி உனக்கு இங்க இல்லை, பரலோகத்துல இருக்கு. நீ அங்க வர்றப்போ அந்த ஆண்டவர் உனக்கு அந்த பெரிய ஒரு மகிழ்ச்சியை பேரெல்லாம் உனக்கு கொடுப்பார். இந்த விஷயத்தை எல்லாமே பங்கு சாமியார்கிட்ட பல மக்கள்கிட்ட சொல்லி அந்த இடத்துல லூர்து நகரத்துல கோயில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, நீங்க நம்ப மாட்டீர்கள், அந்த இடத்துல லூர்து நகரத்துல இன்று வரை அந்த தண்ணீரானது ஓடிக்கொண்டே இருக்கு. எடுக்க எடுக்க அந்த தண்ணி குறையாமல் வந்து கொண்டேதான் இருக்கிறது. அதோடு அதிலிருந்து அந்த இடத்தில் சென்று ஜெபிப்பவர்கள் எல்லாமே வியாதியிலிருந்து குணம் பெறுகிறார்கள். ஏறக்குறைய 66 முறை உண்மையாகவே வியாதிகள் குணமாகி உள்ளது என்று மருத்துவர்கள் சான்றிதழ்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த லூர்து நகர்ல புதுமைகள், அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும். 1999 வருடம் இந்து நாளிதழிலே அழகான இந்த ஒரு அற்புதத்தை போட்டிருந்தார்கள். அவருக்கு வயசு 54 இருக்கும். கை கால் எல்லாமே செயல் எழுந்து போச்சு, பேரலைஸ்ட் ஆயிட்டாரு, நடக்க முடியாது. யாரோ சொல்லி லூர்து நகருக்கு இவரை கூட்டிட்டு போறாங்க, வண்டியில வச்சுதான் தள்ளிட்டு போறாங்க. அப்ப லூர்து நகரத்துல போயிட்டு அந்த கெபியில அவர் அப்படியே போக ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, இவரையும் அப்படியே தூக்கிட்டு போறாங்க. அந்த தண்ணிய அந்த இடத்தை கடந்த உடனே அவருக்குள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சது. எல்லாமே அப்படியே பொறுமையை எழுந்திருக்க ஆரம்பிச்சாரு. எழுந்து நிக்கிறாரு, குதிக்கிறாரு. ஐயோ, அன்னை மரியாள் லூர்து மாதா எனக்கு நடக்க கற்று கொடுத்துட்டாங்க, எனக்கு உடல் சுகத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எல்லா மக்களையும் கூட்டுறாரு. இதற்கு முன்பாக மருத்துவர்கள் சொன்னார்கள், ஒரு சான்றிதழ் கொடுத்தார்கள், இவரை குணப்படுத்தவே முடியாது, இவரோட உடம்பெல்லாம் செயல் இழந்து போச்சு, இது ரொம்ப கஷ்டம், அப்படியே தான் இவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது நடந்த உடனே திரும்ப டாக்டர்கிட்ட போறாரு. எல்லா உறுப்புமே நார்மலா இருக்கு, எல்லா உறுப்பும் நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இந்த நிகழ்வை திருச்சபையானது திரும்ப சோதிக்க ஆரம்பிக்கிறது. இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய 12 ஆண்டுகள் கழிச்சு தான் இந்த இடத்தினுடைய ஒரு புதுமைகளை, அற்புதங்களை மக்களுக்கு வெளிப்படுத்துறாங்க. அப்போ இந்த இடத்துல மக்கள் ஓடி வராங்க. இன்னைக்கு கூட நீங்க அந்த லூர்து நகருக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்க காலை வச்சீங்கன்னாவே உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றம் வரும். உங்களை அறியாமலேயே ஒரு புத்துணர்ச்சி வரும். அதுதான் அந்த இடத்தினுடைய ஒரு சிறப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அன்னை மரியாளினுடைய சிறப்பாக லூர்து அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடும் நாம் இந்த அன்னையின் மீது முழுமையாக விசுவாசம் வைப்போம். காட்சி கொடுக்கிற இடத்துல எல்லா அன்னை மரியாள் சொல்லுவாங்க, பாவிகளுக்காக ஜெபியுங்கள், ஜெபமாலை ஜெபியுங்கள், அதுதான் ஆண்டவர் விரும்புவது என்று சொல்லி பாவத்திற்காக, பாவிகளுக்காக ஜெபிக்க அன்னை மரியாள் அழைக்கிறார்கள். இன்னைக்கு இந்த லூர்து மாதா இவ்வளவு அற்புதங்கள், அதிசயங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருந்தாலும் அந்த அன்னை மரியாள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் பாவிகளுக்காக, பாவிகள் மனம் மாறுவதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றே. அப்படிப்பட்ட அந்த லூர்து மாதாவினுடைய கனவை நனவாக்க நாம் முயல்வோமா? சிந்திப்போம். அன்னை மரியாளுடைய தோழமையில் என்றும் வாழ்வோம். ஆமேன்.